ஹாய் எவ்ரிஒன். இந்த எபிசோடு இதுக்கு டைட்டில் எல்லாம் எதுவுமே வைக்கல. அதனால அநேகமாக ரிலீஸ் ஆகுறப்ப டைட்டில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஓவராலாக இந்த எபிசோடில் நான் என்னென்னலாம் பேச போகிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ். இப்போது ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது. அதுவும் முக்கியமாக ஜென்ரல் பாப்புலேஷன்ட்ட. இப்போது ஃபிட்னஸ் ரிலேட்டட் விஷயங்களை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, இது கரெக்ட் இது தப்புன்னு நிறைய கண்டுபிடிச்சிட முடியும். அவங்களால அதை ப்ராப்பராக சொல்லிட முடியுது. ஆனால் இது தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக சில விஷயங்களை வந்து அட்வைஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நீ இப்படி பண்ணணும் அப்படிம்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட சாப்பாடு அவாய்ட் பண்ணிடு அப்படிம்பாங்க. மசாலா ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. உப்பு மிளகு போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க, அதுதான் ஹெல்த்தியான ஃபுட்டும்பாங்க. முக்கியமாக அந்த வேக வச்சதான் ஹெல்தி, வேறு எந்த மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸும் ஹெல்தி கிடையாது. இது மாதிரி நிறைய சின்ன சின்னதாக அப்படி போகிற போக்கில் நிறைய ஒரு ஹெல்த் டிப்ஸோ நியூட்ரிஷன் டிப்ஸோ நிறைய பேர் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ சீரியஸாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் ஆக்சுவலாக பிரச்சனை இருக்குது. ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வெயிட் ரெடியூஸ் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய அட்டெம்ப்ட் எல்லாம் சரியாக போகாத பட்சத்தில் இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாமே அவங்கள நிறைய டிவியேட் பண்ணும். அவங்க இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓகே அப்போ வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் நம்ம ஃபேட்டாக இருக்கிறது வந்து ஜெனட்டிக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜெனட்டிக்கே வந்து நம்ம பாடி வந்து ஃபேட்டான பாடி தான், ஸோ இந்த உடம்பு வந்து மாறவே மாறாது அப்படிங்கிற ஐடியாலாம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த எபிசோடில் குட்டி குட்டியாக என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சும்மா சின்ன சின்னதாக பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, இது ரொம்ப பெரிய டாபிக் இது. ஏன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரொம்ப நிறைய பரவி கிடக்கு. இப்போ நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் இப்படி பண்ணேன், எனக்கு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிசோட்ல என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுறேன். அது மாதிரி அடுத்தடுத்து வேற என்ன இல்லை செட் ஆஃப் ஒரு 3-4 மித்தோ இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துட்டு அதை பற்றி மட்டும் குட்டியாக டீட்டெயிலாக பேசுகிறேன். முதல் விஷயம், ஃபேட்டை வந்து மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இது வந்து டைரக்ட் வேர்டாக ஃபேட்டை மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், நோ. அந்த மாதிரி ஃபேட்டை மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் இது எந்த அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிம்முக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறேன். இது வந்து 2006 கிட்ட. அந்த டைமில் வந்து அப்போ வந்து நான் செம ஒல்லியாக இருப்பேன். ஸோ நான் வந்து ஆள் சேர்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் வாங்கடா போகலான்னு. தனியாக போகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு ஓகே கேங்காக போகலாம் அப்படின்னு கேட்குறவங்களாம் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் தேத்தியாச்சு. சரி போகலாம் அப்படின்னு வந்துட்டானு. அதில் ஒருத்தன் என்னை பார்த்து சொன்னான், இப்போ நீ ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போகிற, ஒல்லியாக இருக்க. ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தான். அவனை வந்து இவன் போனால் பரவாயில்ல, நீ எதுக்கு போகிற அப்படின்னா, எதுக்குடா நான் போகிறதுல என்ன இருக்குன்னு கேட்டால், ஆமாம் ஒல்லியாக இருக்க, நீ போனால் இன்னும் குறைஞ்சிருக்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் வந்து ஜிம்முக்கு போய் வெயிட் போட போகிறேன்டா அப்படின்னு. உடனே அதுக்கு நீ எடுத்தோடனே ஜிம்முக்கு போய் வெயிட் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா. சரி என்னதான்டா பண்ணுறதுன்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, ஒரு 3-4 மாதம் நல்லா சாப்பிட்டு நீ வெயிட் போட்டுரு. அதுக்கப்புறம் நீ ஜிம்முக்கு போனேன்னு வச்சுக்கவேன், டக்குன்னு அந்த வெயிட் எல்லாமே நல்லா அப்படியே டைட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா. ஒரு பக்கம் எனக்கு வந்து இப்படிலாம் நம்ப முடியல, இன்னொரு பக்கம் எனக்கே தெரியும் 3-4 மாதம் அப்படிலாம் சாப்பிட்டா நான் வெயிட் போட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா எப்படி பண்ணணும்னு எனக்கு இப்போ தெரியல, மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா முன்னாடி நான் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அவன் சொல்கிற அளவுக்கு 3-4 மாதத்துல சாப்பிட்டு அப்படியே வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒன்று நடக்காதுன்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கான்க்ரீட்டாக தெரிஞ்சுது. அதனால இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், லேட்டாக நான் ஆயிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இது முதல்ல நடந்தது வந்து 2006. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இதுவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2015 கிட்ட திரும்ப எகெயின் வரைக்குமே சேம் அதே மாதிரி ஒல்லியா அண்டர் வெயிட்டாக தான் இருந்தேன். 2015 திரும்ப ஜிம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சேம் கொஷின் ரைஸ் ஆச்சு. சேம் கொஷின் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டான், ஒல்லியா இருந்துட்டு நீ ஜிம்முக்கு போய் என்ன பண்ண, ஏன்டா எதுக்குலன்னா திரும்ப அதே சொன்னான், நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் டைப் பண்ணிக்கோ அப்படின்னு. அது ஆக்சுவலி அப்பயும் எனக்கு வந்து பரவாயில்ல போங்கடா, நான் அந்த அளவுக்கு சாப்பிட்டுலாம் வெயிட் போட மாட்டேன், நான் போகிறேன் ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ 2023ல இதே கொஷின் ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் நல்லா ஃபேட்டாக இருக்கேன், நான் ஜிம்முக்கு போய் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு கேள்வி மட்டுமே வருஷங்கள் கடந்து அப்படியே வந்துருச்சு நம்ம கூடயே. அதனால இப்போ கொஷின், ஃபேட்டை மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம், ஃபேட் அப்படிங்கிறது தனி டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, மசில் வேற. ஸோ இது ரெண்டுமே வேற வேற டிஷ்யூஸ். ஒரு டிஷ்யூவை ஒரு டிஷ்யூவா உங்களால மாற்ற முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஈவன் மசில்லையே 3 டைப் ஆஃப் இருக்கு, கார்டியோ மசில்ஸ், அப்புறம் ஸ்கெல்டன் மசில், அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு. அந்த மசில் கேட்டகரிக்குள்ளேயே இன்னொன்றுன்றது அந்த மாதிரி கன்வெர்ட்டோ சேஞ்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஃபேட்டை வந்து மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியாது.
அதனால ஃபேட்டாக இருக்கிறவங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறது தனி. ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை எடுக்கணும். தட் இஸ் கேலோரி டெஃபிசிட் வித் வெயிட் ட்ரைனிங். இன்னொன்று, இப்போ ஸ்கின்னியாக இருக்கிறவங்க கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எகெயின் அதே தான், வெயிட் ட்ரைனிங் வித் ப்ராப்பர் ஃபுட் இன்டேக், அதுவும் கேலோரி சர்ப்ளஸில். இப்போது ஸ்கின்னியாக இருக்கிறவங்க, லிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து நான் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போட மாட்டேங்குது, என் பாடியோட மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது, இல்லை என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே போடாது, என் உடம்பு அந்த மாதிரி அப்படிம்பாங்க. சில பேர் வந்து இது என்ன அப்படின்னா, இப்போ ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபுட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண கொடுக்காது. இப்போ வந்து வெயிட் கெயின் பண்ண நினைக்கிற நிறைய பேர் வந்து நட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நாட்டு மருந்து கடையில் வந்து ஒரு பேக்கேஜே விற்பாங்க வெயிட் கெயினுக்காக. இருக்கிற எல்லா நட்ஸு, வால்நட்டு, பாதாம், ஃபிக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து போட்டு கொடுத்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 15 நாள் சாப்பிடுங்க, இது காலியாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு வெயிட் கூடிரும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டோ இல்லை வெயிட் கெயினுக்காக ஷேக் விற்கிறாங்க, இந்த மாஸ் கெய்னர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சஜஷனே என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டோ ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கெய்னிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது இந்த மாதிரி நடக்காது. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் விஷயம் மனசில் வச்சுக்கிறது, ஆர் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, விஷுவலாக அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கை ரொம்ப ஒல்லியாக குச்சியாக இருக்குது, ஒரு ஷர்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ போடுறோம் அப்படின்னா தொலைன்னு இருக்குது, அது ஃபிட்டாக இருக்க மாட்டேங்குது, அப்படிங்கிறது தான் மெயின் கன்சர்னே. அதை வந்து வெயிட்ன்ற நம்பர்ஸை வச்சு அவங்க அட்ரஸ் பண்ணலாம், இல்லை எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால முதல்ல ஸ்கின்னியாக இருக்கிறவங்க கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மசில் கெயினுக்கு டார்கெட் பண்ணுங்க. மசில்ஸாக நீங்கள் கெயின் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் நம்ம மைண்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபிசிக், அதாவது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பாடி ஷேப்போட நம்ம கெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங் முக்கியம். அதே மாதிரி வெயிட் ட்ரைனிங் மட்டும் பத்தாது, ஃபுட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஃபுட் சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படியே டோட்டலாக மாற்றுறது கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய அளவு, எந்த நியூட்ரிஷன்லாம் மிஸ் ஆகுதோ அதை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம், அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணுறப்ப தான் கெயின் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமாக தேவை. அதனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டோ சப்ளிமெண்ட்டோ இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிரும், இல்லை இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. நான் சொல்கிறது ஜெனரிக்கான சஜஷனாக. இதில் இன்னும் இன்டெப்த்தான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது நான் அடுத்து தனியாக கூட நான் அது பேசுகிறேன். இப்போ வந்து ஸ்கின்னியாக இருக்கிறவங்க இவங்களே அதிகமாக கேட்கக்கூடிய இன்னொரு வார்த்தை வந்து, நீ ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கொஷின் தான். ஆக்சுவலாக வந்து ஜிம் வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புளுக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஜிம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் உங்களுக்கு தேவையான வெயிட்ஸ் இருக்கும், மிஷின்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். அங்கே கார்டியோ ரிலேட்டட் மிஷின்ஸ் இருக்குன்றப்போ நீங்கள் கார்டியோ வாஸ்குலர் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியும். நமக்கு ஜென்ரலாகவே அப்படின்னா ஜிம் அப்படிங்கிறப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லாருமே வந்து பாடி பில்டர்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு, ஓகே அப்போ பாடி பில்டர் மாதிரி ஆகணும் அப்படின்னா தான் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. அதனால இவங்களுக்கு தான் ஜிம் அவங்களுக்கு தான் ஜிம் அப்படின்னு கிடையாது. ஜிம்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நம்மளோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆக்சுவலி மேரத்தான் ரன்னர். அவர் என்ன பண்ணுவார்னா ஜிம்முக்கு வருவார், அவர் ஸ்பெசிஃபிக்காக மேக்ஸிமம் லெக் பேஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுவார். நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான மூவ்மெண்ட்டு, நல்ல லெக் மசில் நல்லா ட்ரெயின் பண்ணுவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அப்பர் பாடிக்கு ஜென்ரலான ஒரு ட்ரைனிங் வச்சுக்குவார். எதுக்கு அப்படின்னா அவரோட மெயின் கோல் வந்து நல்ல மேரத்தானில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து மேரத்தான் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்காரு. இந்த பக்கம் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறது, இன்னமும் அவருடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது, கார்டியோவாஸ்குலர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கான ஒர்க் அவுட்க்கு ஜிம் யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன், தோனி, விராட் கோலி, இவங்களோட ட்ரைனிங் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் அவுட், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஏன் ஜிம் அப்படின்னா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், அதை நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஜிம்முக்கு வரலாம்.
ஆனா இவங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு கோல் இருந்தாதான் வரணுன்றது கிடையவே கிடையாது. ஆக்சுவலா எல்லாருமே ஜிம்முக்கு போகலாம், எல்லாருமே ட்ரெயின் பண்ணலாம். ஜிம்முக்கு வந்து மசில் நம்ம ட்ரெயின் பண்றது, கார்டியோவாஸ்குலருக்காக நம்ம ட்ரெயின் பண்றது நம்மளோட ஹெல்த்துக்கு தான் இம்ப்ரூவ் ஆக போகுது. அதனால நம்ம ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோலோ இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான இப்போ ஃபேட் லாஸ், வெயிட் கெயின் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கோல் இருந்தா மட்டும் கிடையாது. நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஜிம்முக்கு போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஜிம்முக்கு போற, ரன்னிங் போ, ஜாகிங் தான் பண்ணணும், இல்லை வீட்லயே இது பண்ணேன், ஸ்கிப்பிங் பண்ணேன். ஸோ இது வந்து சஜஷன்ஸாக வந்து நல்லா இருக்கும். பட் எகெயின் இப்போ ஜிம்ன்ற ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க நுழையிறப்போ அங்க எல்லாருமே அவங்க கோலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு அந்த ஒரு புஷ் கொடுக்கும். பெருசா மோட்டிவேஷனே இல்ல, நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கல அப்படின்னு இருக்கவங்க கூட ஜஸ்ட் நீங்க சும்மா கேஷுவலா நீங்க ஜிம்முக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா போதும், ஒரு நல்ல ஒர்க் அவுட் உங்களால பண்ணிட முடியும். அட்லீஸ்ட் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு நல்லபடியா பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் ஜிம். அதனால இவங்க தான் போகணும், அவங்க தான் போகணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லாருமே போகலாம், எல்லாருமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, அவங்க கோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுல இன்னொரு ஒரு விஷயம் நம்ம ஆன்லைன்ல நிறைய பார்க்கலாம். ஃபேட் லாஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் இருக்கும். நீங்க லோவர் பாடிக்கான ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க, கையில இருக்கக்கூடிய ஃபேட் ரெடியூஸ் பண்ண இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு தனித்தனியா பாடி பார்ட்ல இருக்கக்கூடிய ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்காக சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை யாரும் பிக் பண்ணி, ஓகே இப்போ என்னோட கோல் வந்து என் உடம்புல வந்து அப்பர் பாடி நல்லா தான் இருக்கு, லோவர் பாடியில தான் ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகுது, அதனால லோவர் பாடியில ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஒர்க் அவுட் நான் பண்ண போறேன் அப்படின்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் கிடையாது. அதாவது ஃபேட் லாஸ்க்கு அப்படின்னு தனியா ஒரு ஒர்க் அவுட்னு ஒன்று கிடையாது. பாடியில இருக்கக்கூடிய ஓவரால் ஃபேட்டை நீங்க ரெடியூஸ் பண்ணுவீங்க எப்பன்னா நீங்க நல்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல இருக்கிறப்ப வித் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. இதுதான் நடக்குமே தவிர நான் காலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை மட்டும் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட்ஸ் நீங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் நம்மளோட குவாட் மசில்ஸ் தான் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ மசில் கெயின் ஆகும், ஃபேட் ரெடியூஸ் ஆகாது. நிறைய பேர் சொல்லலாம், இந்த ஒர்க் அவுட்டை நான் ட்ரை பண்றப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஃபீல் இருந்துச்சு, நான் என் கையில மட்டும்தான் எனக்கு ஃபேட் நிறைய இருக்கு, என் பாடியில உடம்பு லீனா இருந்தாலும் என் கை கொஞ்சம் ஃபேட்டியா இருக்குது, அதனால நான் இந்த சஜஷன்ஸ் நான் எடுத்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கையில இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த ஒரு சோர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்து ஃபேட் லாஸ்க்கான ப்ராசஸ் அங்கே நடக்கல. ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ஃபுட் சேஞ்சஸ்ல நடக்கிறது தான். சிமிலர் டு கெய்னிங் ஆல்சோ, அது ஃபுட் சேஞ்சஸ்ல நடக்கிறது தான். ஆனா உங்களால கெய்னிங்காக சில ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். நான் கெய்னிங்னு சொல்றது என்னுடைய பைசப்ஸ் எனக்கு வீக் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான சில ஒர்க் அவுட் ஷெடியூல் ஸ்பிட் பண்ணிட்டு நான் அதை டார்கெட் பண்ணி என்னால் ஒர்க் பண்ணிட முடியும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணி என்னால் என்னுடைய பைசப் வீக்காக இருக்கக்கூடிய என்னுடைய பைசப்பை என்னால் கெயின் பண்ண வைக்க முடியும். சிமிலர் டு செஸ்டாக இருக்கட்டும், லெக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி மசில் குரோத்துக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட் அப்படின்னு ஒன்றும் பண்ணிட முடியாது. இது வந்து நடக்காது. ஃபேட் லாஸ் அந்த மாதிரி நடக்காது. அதனால நான் முதல்ல சொன்ன அந்த அவங்கவுங்க கோலுக்கான ஒர்க் அவுட்னு நான் சொன்னது வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணது, அவங்களுடைய ஒர்க் லைஃப்க்கு பேஸ் பண்ணதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ன்றது தனி. ஆனால் இது வந்து நம்மளோட ஃபேட் லாஸ் அப்படின்ற கோலுக்கான சில ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய வெயிட் ட்ரைனிங் தான். நம்ம எப்படிப்பட்ட ஃபுட் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட் இருக்கும். இது ரிலேட்டடான இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து, ஜிம்முக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆயிருது, அப்போ ஜிம்முக்கு போயிட்டு விடவே கூடாதா, இல்ல இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இது நிறைய பேர் கேட்பாங்க, இது நிறைய பேர் பார்த்துருக்கவும் செஞ்சிருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன் அப்படின்னு. இதுவே ஒரு காரணமா வச்சு நிறைய பேர் ஜிம்முக்கு போறதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. வேணாண்டா, இப்ப நீ நல்லா தான் இருக்க, ஜிம்முக்கு போயிட்டு நீ விட்டுட்டனா நீ டக்குன்னு பாடி ரொம்ப ஃபேட் கெயின் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, இந்த மாதிரி ஒரு வந்து நீ வெயிட் கெயின் பண்ணிட்டா என்ன பண்ணுவ, நீ குண்டாயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம நார்மலா செடென்ட்ரிக்காவோ இல்ல நம்ம ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம். இதுல ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ நம்ம இப்போ ஜிம்முக்கு போறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், ஒரு 30 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ லைக் ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கோமே. இப்படி ஒரு 1 ஹவர் நம்ம ரெகுலரா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு 3-4 நாளாவது ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிற காரணத்தினால நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு பசியாகவும் உங்களுக்கு தெரியும், நீங்க சாப்பிடக்கூடிய அளவும் அதிகமாகும். அந்த ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். நீங்க இப்போ ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்பெண்ட் பண்ணின அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவான ஒரு டைமிங் இருக்குல்ல, அது வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. பட் உங்களுடைய ஃபுட் ஹேபிட் அப்படியே தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். தேவைக்கு அதிகமாக இப்போ நம்ம சாப்பிட்டாலும், அதாவது நம்மளுடைய மெயின்டெனன்ஸ்க்கு மேலே சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ
நீங்க கெயின் பண்ண தான் செய்வீங்க. இது யாரா இருந்தாலும் இதுதான் நடக்கும். அதனால அங்கிட்டு போகாத, நம்ம இங்கிட்டு போவோம்னு சொல்லி யாராவது உங்களை ஜிம்முக்கு போகாம வா ரன்னிங் போலாம், வாக்கிங் போலான்னு சொல்லி கூட்டு போனாலும் அப்பயும் அதே தான் நடக்கும். நீங்க நல்லா ரன்னிங் போவீங்க, ஜாகிங் போவீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க அதை ஸ்டாப் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும். எப்போ அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி மாறும். நீங்க அது என்னன்னு தெரிஞ்சு நீங்க கரெக்டா அந்த மெயின்டெனன்ஸ் கேலரி அளவில் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க பெருசா கெயின் பண்ணாம கரெக்டா இருக்கக்கூடிய அளவில் நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் சொல்றது வந்து வெயிட் தூக்கிட்ட, நீ வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ற அப்படின்னா அப்புறம் நீ விட்டுட்டேன்னா உடம்பு தொலை தொலைன்னு ஆயிரும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்புல ஃபேட்டுக்கு ஷேப் கிடையாது. அது எப்பவுமே ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். சொல்லக்கூடிய இந்த தொலை தொலைன்னு இருக்கும், அது அந்த மாதிரி தான் இருக்கும். மசில் வந்து அன்லெஸ் அன்டில் நீங்க ஃப்ளெக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஒரு நல்லா டைட்டா தெரியும். அப்படி இல்லாத பட்சத்துல நார்மலா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா அப்படி டைட் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டச் பண்றப்ப அந்த ஃபீல் தெரியும். மற்றபடி மசிலும் ரிலாக்ஸ்டு மோட்ல அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா தொலை தொலைன்னு ஆயிரும் அப்படின்னு கிடையாது. அட் த சேம் டைம் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ண, க்ரோ பண்ண கண்டினியூஸ் ட்ரைனிங் இருந்து தான் ஆகணுங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கிறது கம்பல்சரி இருந்து தான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மசில் வந்து அந்த ட்ரைனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான். யாராவது ஐயோ அப்போ நான் அதெல்லாம் லைஃப் ஃபுல்லாக பண்ணணுமா அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண போகுது. நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்க போது, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு ஒரு கோட் ஒன்று ரொம்ப நாளாக ஒன்று இருந்தது முதல்ல. இப்போ அது அவ்வளோவா சர்க்குலேட் ஆகலை, ஆனால் முதல்ல அது சர்க்குலேட் ஆச்சு. நீங்க ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஹவர்ஸும் நீங்க வாழக்கூடிய எக்ஸ்டெண்ட் ஆகும், நீங்க நல்லா நிறைய நாள் வாழ்வீங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் இதுவும் ஈக்குவல். எதுக்காக நான் ஜிம்ல என் டயத்தை வேஸ்ட் பண்ணி அதே டயத்துக்கு தான் நான் வாழ போறேன் அப்படின்னா நான் என்ஜாய் பண்ணிட்டு போலாமே. அது ஒரு ரொம்ப ஃபன்னியா ஷேர் ஆன மீம் அது. உண்மை என்ன அப்படின்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 40 மினிட்ஸோ நம்ம ஜிம்ல ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம என்னுடைய லைஃப் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றதை விட்டுரும். நம்ம இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் நான் என்னுடைய உடம்புக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு இது திருப்பி எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இன்னைக்கு தான். இன்னைக்கு நான் நல்லா தூங்குவேன், இன்னைக்கு நான் செய்யக்கூடிய என்னுடைய வேலையில என்னால கிளியரா திங்க் பண்ண முடியும், என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஃபியூச்சர்லாம் விட்டுருவோம், இப்ப கரண்ட் ஸ்டேட் வச்சுக்கும். நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னால நல்லா ஹெல்த்தியான சாய்ஸஸ் நான் மேக் பண்ணி சாப்பிடுவேன். நான் நிறைய ஹை கேலரி சாப்பாடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் ஆக்டிவா இருக்கிற காரணத்தினால நான் அது பெருசா நான் பயப்பட மாட்டேன். நான் ஐயோ வெயிட் போட்டுருமோ வெயிட் குறைஞ்சுமோ அது பெரிய பயம் எனக்கு இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம ஆக்டிவா ஒர்க் அவுட் பண்றோம்ல, ஸோ ஃபுட் கண்ட்ரோல் நம்ம அடுத்து பண்ணிக்குவோம். நம்ம அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். நம்ம ரெகுலரா ஆக்டிவா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த அளவுக்கு பெரிய கெய்னிங்லாம் இருக்காது. என்னால என்னுடைய லைஃபை இன்னுமே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்த ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ற டயத்துக்கு நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன், நான் என்ஜாய் பண்றேன் என் லைஃபை அப்படிங்கிறது நம்ம எங்க இருக்கிறப்ப கரெக்டா இருக்கும். ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா ஒரு 30-35 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட உடம்பு முன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிறது நமக்கு தோணும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னுமே கொஞ்சம் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுலயே சில பேர் சொல்லலாம், எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஜிம்முக்கெல்லாம் போய் அர்னால்டு மாதிரிலாம் உடம்பு வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு அப்படின்னு. லைக் நம்ம ஜிம் அப்படின்னாலே நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எகெயின் பாடி பில்டர் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு தெரியும். நம்ம ஜென்ரல் லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய எல்லாரும் ஜிம் ப்ராப்பரா போய் நல்ல ஒரு நீட்டான ஷேப்ல இருக்கக்கூடியவங்க, பெரிய அளவுல ஃபிட்னஸ் ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி ரெடி ஆகாம டே டு டே லைஃப்கான ஒரு ஒர்க் அவுட்டோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படி பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஒருவேளை அதனால கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கலாம். ஒரு விஷயம், நல்ல மசில் க்ரோத் அப்படிங்கிறது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டிசிப்ளின் தேவை. அதுக்கான ஸ்ட்ராட்டஜியே கம்ப்ளீட்டா வேற. ஒரு பாடி பில்டருடைய டெடிகேஷனும் அவருடைய டிசிப்ளினும் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இருக்காது. ஆக்சுவலாக அது தேவையும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய லைஃப் அது பேஸ் பண்ணது, அதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷன். அவங்க 24 ஹவர்ஸுமே அந்த ப்ரொஃபஷனுக்காக அவங்க ஃபுல்லாக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அப்படி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண உடனே அந்த அளவுக்கு மசில் குரோ ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவங்க அளவுக்கு மசில் பில்ட் ஆயிருமோ அப்படின்லாம் யாரும் சந்தேகப்பட வேணாம். அது ஆக்சுவலி நடக்கவே நடக்காது. அப்படிலாம் அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதனால அதை நினைச்சு யாரும் உரி பண்ணிக்க வேண்டாம். அதுவும் முக்கியமா வந்து விமென்ஸ். ஸோ அவங்க நினைக்கிறது என்னன்னா, ஐயோ அந்த அளவுக்கு மசில் எனக்கு வேணாம்ப்பா, வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேன்லி ஆயிடுவோம். ஆக்சுவலி இந்த மெத்தை நிறைய பேர் பிரேக் பண்ணியிருப்பாங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணால் விமென்ஸ் வந்து மேன்லியா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது. இன்னும் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஐயோ எனக்கு அந்த அளவுக்கு மசில்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே உடம்புல வந்து மசில்ஸ்ன்றது தேவை. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குரோத்ன்றது அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒர்க் அவுட்ல மட்டுமே நடக்கிறது கிடையாது.
அதுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன், ரெஸ்ட், ஹைட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்மளோட ஆக்டிவ் லெவலாக இருக்கட்டுமே. ஒன்றும் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு ஆக்ட்ரஸ் சமந்தா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்றது அதுதான், இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அவங்க அப்படியே இருக்காங்க பாருங்களேன் அப்படின்றது. ஈவன் இந்த பிஎஸ்டியில் கூட அவங்க த்ரிஷா சொல்லுவாங்க, அப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனப்போ எப்படி இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான். அது அவங்களை இன்னுமே அதே பாடி ஷேப்பில் அதே மாதிரியான ஃபிசிக்கலாக அவங்கள வச்சிருக்குது. ஆக்சுவலாக மசில்ஸ் தான் ஷேப் கொடுக்கும், ஃபேட் வந்து ஷேப் கொடுக்காது. அதனால மசிலை நம்ம ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பார்க்குறது ஒரு நல்ல பாடி ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறோம், போடக்கூடிய அந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா சூப்பராக சூட் ஆகணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்ல மசில்ஸ் தேவை. அதனால வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பியூட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்டுமே இதுக்கு இருக்குது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திட்டேன், போதும், இதோட நிறுத்திக்கலாம். இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டி குட்டி கேள்விகளாக நிறைய இருக்கும். அதை பற்றி அடுத்தடுத்து தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன எபிசோடாக பண்ணுறேன். இப்போ இதில் நான் சொன்ன விஷயங்கள் இன்னுமே நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலை, இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஆனால் இன்னும் டீட்டெயிலாக நான் ப்ராப்பராக நான் பேசுகிறேன். இது மாதிரி இன்னும் வேறு சில மித்தோ இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, பேசி இன்னும் டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பேசுனது தெளிவாக புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். I hope it helps. Thank you so much for listening.